தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வேலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டை ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸில் பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 3 to 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது நிலவுகிறது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இருப்பினும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக பகுதியை விட்டு விலகி செல்லுகின்ற நிலையில் அடுத்து வரும் 2 தினங்களில் தமிழகத்தின் உள் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட உயர்ந்து காணப்படும். வெப்பச்சலனத்தின் காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இயல்பை விட 3 to 4 டிகிரி இருக்கு. தொடர்ந்து அதிகரிக்காது, மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இப்போ இருக்கக்கூடிய நிலையில அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு இயல்பை விட அதிகரிச்சு இருக்கு. ஆமா 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 அதான் இதனால அது நகர்ந்து செல்கின்ற பொழுது மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடிய நிலை உள்பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். இப்ப உயர்ந்து இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து நிற்கும். அதே மாதிரி 2-3 தினங்களுக்கு வெப்பச்சலனத்தின் காரணமா ஏதாவது ஒரு 2 இடங்களில் மழை இருக்கும். தொடர்ந்து மழையினுடைய அளவு மிக குறைந்து இப்ப வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? இது கோடை காலம். இந்த கோடை காலத்தில் வெப்பநிலை தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வருகின்ற மழை காலத்தை பத்தி பின்னர் பார்க்கலாம். ஆமா, காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து வடகிழக்கு. வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அவர் பேசுகையில் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் தற்போது 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் இது இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல உள் மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.